ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு ட்ரஸ்ட்டில் ஆல்ரெடி ஒரு ட்ரஸ்டியாக இருக்கிறவரை எப்படி ரிமூவ் பண்ணுறது, வெளியேறாரு அப்படின்னா அதை எப்படி பண்ணுறது, அதே சமயம் புதுசாக ஏதாவது ஒரு ட்ரஸ்டீஸ் நம்ம ட்ரஸ்ட்டோட இணைஞ்சு வேலை செய்ய தயாராக இருக்கார் அப்படின்றப்போ அவரை எப்படி நம்ம ட்ரஸ்ட்டுக்குள்ளே கொண்டு வர்றது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். முதல்ல ஒரு ஆல்ரெடி ட்ரஸ்டியாக இருக்கிறவரை எப்படி ரிமூவ் பண்ணுறது, அவர் வெளியேற்றுறது அப்படின்றத ப்ராசஸை பார்த்துடலாம். பொதுவாக ஒரு 4 சர்க்கம்ஸ்டன்சஸில் தான் ஒரு ட்ரஸ்டி வெளியேற்றப்படுவார். அது ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்திங்கன்னா வாலண்டரி, அதாவது அவராகவே எனக்கு இதுக்கு மேலே ஏதாவது பர்சனல் ரீசன்ஸ்னால இந்த ட்ரஸ்ட்டில் இணைஞ்சு என்னால் வேலை செய்ய முடியல, ஒரு ஹெல்த் இஷ்யூ இருக்கலாம், அல்லது பர்சனல் இஷ்யூஸாக இருக்கலாம், அல்லது அவர் வேறு ஒரு இடத்துல ரீலொக்கேட் ஆகலாம். இந்த மாதிரி தனிப்பட்ட காரணங்களால் ஒரு ட்ரஸ்டி வெளியேறுவார். வாலண்டரியாக இருக்கும்போது அவராக தானாக வெளியேறுவார். செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா எகெயின்ஸ்ட் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ட்ரஸ்ட், அதாவது ட்ரஸ்ட்டோட நோக்கங்களுக்கு எதிராக அவர் செயல்படுறாரு அப்படின்ற சமயத்தில் மற்ற ட்ரஸ்டீஸ் எல்லாம் சேர்ந்து அவரை வெளியேற்றலாம். மூணாவது ஒன்று பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட் டீடு. சில ட்ரஸ்டீஸ் எல்லாம் உள்ளே ஆட் பண்ணும்போது அந்த டீட்லேயே மென்ஷன் பண்ணியிருப்போம், இந்த பர்டிகுலர் கோல் அட்டைன் ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ட்ரஸ்டி அவரை வெளியேறிடுவார் அப்படின்றத ட்ரஸ்ட் டீடில் மென்ஷன் பண்ணியிருப்போம். அந்த மாதிரியான சூழ்நிலையில் அவர் பை டிஃபால்ட்டாகவே அவர் வெளியேறிடுவார். லாஸ்ட் ஒன் இது மேக்ஸிமம் எந்த இடத்துலையும் நடக்காது. சில சமயங்கள் இப்போ ரீசெண்டாக கூட ஒரு கோர்ட்டில் கேஸ் நடந்திருக்கு. அந்த நிறுவனத்தோட பேர் சொல்ல வேண்டாம். ஃபினான்ஷியலாக நிறைய இஷ்யூஸ் ஆனதுனால அந்த கோர்ட்டுக்கு போய் பர்டிகுலர் ட்ரஸ்டி கொஞ்சம் ட்ரஸ்ட்டோட ஃபண்டை வேறு சில காரணங்கள் பர்சனல் இன்ட்ரெஸ்ட்டுக்காக பயன்படுத்திட்டாரு அப்படின்றது எல்லாமே ப்ரூவ் பண்ணி பை கோர்ட் ஆர்டர் மூலமாக அந்த ட்ரஸ்ட்லேருந்து அந்த பர்டிகுலர் ட்ரஸ்டி வெளியேற்றப்பட்டார். பொதுவாக இந்த 3 சூழலில் தான் ஒரு ட்ரஸ்டி ஆல்ரெடி ட்ரஸ்டியாக இருக்கிறவர் வெளியேறுவார். ஓகே, இப்படி வெளியேறாருன்னா ஜஸ்ட்டு நம்ம அவர் வெளியேற்றிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டா முடியாது. அதையும் சட்டப்படி நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். என்னென்ன ப்ராசஸ் இருக்குது, ஒரு ட்ரஸ்டியை வெளியேற்றணுன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணணும். அதாவது தமிழில் சொல்லணுன்னா தீர்மானம். உங்கள் ட்ரஸ்டீஸாக இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு இடத்துல இந்த பர்டிகுலர் பர்சன் தன்னோட ஓன் இன்ட்ரெஸ்ட், தனிப்பட்ட விருப்பங்களாலேயோ அல்லது என்ன முன்னாடி சொன்ன ஏதாவது ஒரு காரணங்களால் இந்த மாதிரி ட்ரஸ்டி வெளியேறாரு அப்படின்றது ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி எந்த டேட்லேருந்து அவர் வெளியேறாரு, என்ன ரீசன்னால் அவர் வெளியேறாரு அல்லது வெளியேற்றப்படுறாரு அப்படின்றது எல்லாமே அந்த தீர்மானத்தில் எழுதி டீட்டெயிலாக அவர் என்ன டெசிக்னேஷனில் உள்ளே இருந்தார் அந்த டீட்டெயில் எல்லாமே கொடுத்து மற்ற ட்ரஸ்டீஸ், அதாவது அதர் ட்ரஸ்டீஸ், அதே சமயம் யார் வெளியேற்றப்படுறாரோ அவரோட சிக்னேச்சரையும் வாங்கி ஒரு தீர்மானம் நம்ம நிறைவேற்றணும், ரெசல்யூஷன் பாஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு அமெண்ட்மெண்ட் டீடு ஒன்று ரெடி பண்ணணும். ஒரு லீகல் அட்வைசரை வச்சு ஒரு அமெண்ட்மெண்ட் டீடு, அதாவது முன்னாடி எப்படி ஒரு ட்ரஸ்ட் டீடு ரெடி பண்ணோமோ அதே மாதிரி அமெண்ட்மெண்ட் டீடு. இது சில இடங்களில் சப்ளிமெண்ட்ரி டீடுன்னு சொல்லுவாங்க. அமெண்ட்மெண்ட் டீடு அப்படின்னு என்னென்னா ஒரு லீகல் டாக்குமெண்ட். முன்னாடி ஒரு ரெசல்யூஷன் அது சாதாரண நோட்டில் கூட இருக்கும், சாதாரண ஒரு பாண்ட் ஷீட்டில் கூட இருக்கும், அதாவது ஸ்டாம்ப் பேப்பரில் கூட. இந்த அமெண்ட்மெண்ட் டீடு லீகலாக நம்ம ரெஜிஸ்டர் பண்ண போகிறோம். அதனால் ட்ரஸ்டி வெளியேற்றப்படுறாரு, எந்த டேட்லேருந்து அவர் வெளியேறாரு, எதனால் அவர் வெளியேறாரு அப்படின்ற டீட்டெயிலெலாம் கொடுத்து ஒரு லீகல் டாக்குமெண்ட், ஒரு லீகல் அட்வைசரை வச்சு ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணணும். அந்த டாக்குமெண்ட்டை சப் ரெஜிஸ்ட்ரார்கிட்ட ப்ரொடியூஸ் பண்ணி சரியான டாக்குமெண்ட்ஸ், அதாவது ஃபஸ்ட்டு ட்ரஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணும்போது ஒரு மெயின் டாக்குமெண்ட் இருக்கும் இல்லைங்களா, ட்ரஸ்ட் டீடு. அந்த டீடு நீங்கள் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணிங்க இல்லையா, அந்த ரெசல்யூஷனோட காப்பி, அட் த சேம் டைம் ஒரிஜினலும் அவர் வெரிஃபை பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு வர சொல்லுவார். அது அப்புறம் மற்ற ட்ரஸ்டீஸோட டாக்குமெண்ட்ஸ், அதாவது ஆதார் கார்டு அல்லது பேன் கார்டு, யார் வெளியேற்றப்படுறாரோ அவரோட சிக்னேச்சரும் அதில் இருக்கிற மாதிரி பார்த்து அவர் வெரிஃபை பண்ணிவிட்டு சப் ரெஜிஸ்ட்ரார் ஓகே அப்படின்னா அவர் முன்னாடி நம்ம ட்ரஸ்ட் டீடுக்கு எப்படி நம்ம அவர் ரெஜிஸ்டர் பண்ணி கொடுப்பாரோ அதே மாதிரி இந்த சப்ளிமெண்ட்ரி டீடுக்கும் அவர் ரெஜிஸ்டர் பண்ணி கொடுப்பாரு. சேம் ப்ராசஸ் தான். அந்த ட்ரஸ்டியை யாராவது புதுசாக நம்ம ட்ரஸ்ட்டில் இணைய போகிறாங்க, நம்ம ட்ரஸ்ட்டோட நோக்கங்கள்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போய் நம்ம கூட சேர்ந்து வேலை செய்ய தயாராக இருக்கார் அப்படின்ற சூழலில் இந்த சேம் ப்ராசஸ் தான். நாம் எப்படி ஒரு ட்ரஸ்டியை ரிமூவ் பண்ணோமோ அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணிக்கணும், இந்த மாதிரி ஒரு ட்ரஸ்டியை
எங்களோட சேர்ந்து வேலை செய்கிறதுக்கு எங்கள் எல்லாருக்கும் சம்மதம் அப்படின்னு ஆல்ரெடி ட்ரஸ்டீஸாக இருக்கிறவங்களோட சிக்னேச்சர், அதே மாதிரி இதில் நான் இணைந்து வேலை செய்கிறதுக்கு தயாராக இருக்கேன் அப்படின்றதுக்கு புதுசாக வரக்கூடியவர்கிட்ட அவர்கிட்டையும் ஒரு சிக்னேச்சர் வாங்கி சேம் அந்த அமெண்ட்மெண்ட் டீட் ஒன்று ரெடி பண்ணி சப் ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸில் போய் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இதுதான் ப்ராசஸ். இது ட்ரஸ்டீஸ்க்கு மட்டும் இல்லை, ட்ரஸ்டி ஆட் பண்ணுறது ரிமூவ் பண்ணுறது மட்டும் இல்லை. இந்த ப்ராசஸ் ஆல்ரெடி நம்ம ட்ரஸ்ட் டீடில் ஏதாவது ஒரு சில பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணியிருப்போம், அது இன் ஃப்யூச்சரில் அதை எடுக்கலாம், அதை ரிமூவ் பண்ணிடலாம் அப்படின்ற சூழலையும் சேம் ப்ராசஸ் தான். ஃபார் எக்ஸாம்பிள் ரீசெண்டாக ஒரு ட்ரஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணோம். அதில் ஒரு பாயிண்ட் நாங்கள் ஆட் பண்ணியிருந்தோம். என்னென்னா ட்ரஸ்ட்டோட ஃபண்டில் 5% மேலே ரிலீஜியஸ் பர்பஸ்க்காக பயன்படுத்த மாட்டோம் அப்படின்றத அதில் மென்ஷன் பண்ணியிருந்தோம். கொஞ்ச நாள் கழித்து அவரே கேட்டிருந்தார், இந்த மாதிரி இருக்கே, நாங்கள் ரிலீஜியஸாகவும் நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணலான்னு இருக்கோம் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தார். ஸோ ஓகே, அமெண்ட்மெண்ட் டீட் ஒன்று போட்டுக்கலாம், அந்த பாயிண்ட்டை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ட்ரஸ்ட் டீட்லேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களோட ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் ரிலீஜியஸாக எவ்வளோ பண்ண முடியுன்றதை அது மென்ஷன் பண்ணிடுங்க. இல்லை மென்ஷன் பண்ணாட்டியும் பரவாயில்ல, நீங்கள் அந்த லிமிட்டை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி என்னென்ன உங்களோட அப்ஜெக்டிவ்ஸில் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும், ஆல்ரெடி இருக்கிறத ரிமூவ் பண்ணணும் அல்லது ஆட் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த சேம் ப்ராசஸ் தான். அமெண்ட்மெண்ட் டீட் அல்லது உங்கள் லோக்கலில் சொல்கிற மாதிரி சப்ளிமெண்ட்ரி டீட்னு சொல்லுவாங்க. இந்த டீடை யூஸ் பண்ணி நம்ம என்ன சேஞ்சஸ் வேணாலும் பண்ணிக்கலாம். இந்த அமெண்ட்மெண்ட் டீடை நீங்கள் ரெக்டிஃபிகேஷன் டீடோட கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ரெக்டிஃபிகேஷன் டீட் அப்படின்னா என்னென்னா, உங்கள் ட்ரஸ்ட் டீடில் இந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் மாறி போகிறது, ஸ்பேஸ் விட்டு போகிறது, இந்த மாதிரியான சின்ன சின்ன கரெக்ஷன்ஸுக்கு எல்லாமே அது ரெக்டிஃபிகேஷன் டீடு, இது அமெண்ட்மெண்ட் டீட். இதுதான் ரெண்டுக்கு இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க. ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.